ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டது தொடர்பில் தாம் வெளியிட்ட அனுதாப செய்தியை நீக்கியதற்காக மெத்தா கோரிய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் அறிவித்திருக்கிறார். ஆனால் இனியும் இது போன்று செய்யாதீர்கள் என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த சமூக ஊடக ஜாம்பவான் நிறுவனத்தை நினைவுறுத்தினார். அது குறித்த செய்தியை மத்திய கிழக்கில் உள்ள எனது சகாக்கள் படித்துவிட்டனர். உலகெங்கும் அது பரவியும் விட்டது. எனவே அது மீண்டும் நிகழாதிருப்பதை மேத்தா உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் கூறியதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சேல் சொன்னார். பிரதமரின் அனுதாப செய்தியை நீக்கியதற்காக பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என மேத்தா பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் பிரதமர் துறை அலுவலகம் வலியுறுத்தியது. அதோடு அது குறித்து முழு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் மேத்தா கேட்டுக் கொள்ளப்பட்டது. எந்த ஒரு பாகுபாடுமின்றி மற்ற உலக தலைவர்களுக்கு ஈடாக மலேசிய பிரதமரையும் நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக ஃபாமி கூறினார். பாலஸ்தீன முன்னாள் பிரதமருமான இஸ்மாயில் ஹனியே கடந்த வாரம் மத்தியில் ஈரானுக்கு சென்றிருந்த போது படுகொலை செய்யப்பட்டார். அரச மலேசிய போலீஸ் படையின் 2 மூத்த உயர் அதிகாரிகளை உட்படுத்திய உத்தேச பணியிட மாற்றம் என கூறி வெளியான ஊடகச் செய்தியை போலீஸ் விசாரித்து வருகிறது. அது குறித்து பெறப்பட்ட போலீஸ் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி ஈசா தெரிவித்தார். எனினும் சம்பந்தப்பட்ட அந்த இணைய செய்தி ஊடகத்தின் பெயரை அவர் குறிப்பிடவில்லை. குற்றவியல் சட்டத்தின் 505வது பிரிவின் கீழும் 1998 தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழும் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மத்தியில் கலக்கத்தையோ அல்லது பயத்தையோ ஏற்படுத்தும் நோக்கில் வெளியிடப்படும் கூற்றுகளுக்கு அந்த 505வது பிரிவு பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் அச்செய்தி குறித்து பொதுமக்கள் யூகம் எதனையும் எழுப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட டத்தோ ருஸ்டி உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை சமூக ஊடகங்களில் பகிர்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை, மத்திய குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் டத்தோ ஸ்ரீ முகமது சுஹைலி முகமது ஜைன் இருவரும் வேறு துறைகளுக்கு தலைமையேற்க ஏதுவாக PDRMலிருந்து வெளியேற உள்ளதாக மலேசியா கீனி வெளியிட்டிருந்த செய்தியை IGP தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ரயில் தண்டவாளங்களில் அத்துமீறுவோருடன் சமரசம் செய்து கொள்ளப்படாது என KTMB நிறுவனம் எச்சரித்துள்ளது. அத்துமீறுவோருக்கு 500 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அது நினைவுறுத்தியது. 2010 தரை பொது போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அனைத்து ரயில் தண்டவாள பகுதிகளும் பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதிகளாகும் என KTMB தலைமை செயல் அதிகாரி முகமது ஜைன் மாட்டாஹா தெரிவித்தார். தண்டவாள பகுதிகளில் அத்துமீறுவது மிகவும் ஆபத்தானது. எனவே புகைப்படம் அல்லது வீடியோ எடுப்பதற்காகவே என்றாலும் கூட யாரும் தண்டவாளங்களுக்குள் அத்துமீற வேண்டாம் என அவர் அறிவுறுத்தினார். பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம், இனியும் அப்படி அத்துமீறாதீர் என்றார் அவர். விரைவில் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் ஒரு ஜோடி கிளந்தான் தானாமேராவில் உள்ள கில்மட் பாலத்தில் புகைப்படம் எடுத்துக்கொண்ட வீடியோ ஞாயிறு முதல் வைரலானது. 26 வினாடி அவ்வீடியோவில் ஹார்ன் அடித்துக்கொண்டே ரயில் வந்து கொண்டிருக்க ஒரு புகைப்படக்காரர் தண்டவாளத்தில் ஓடி வருவதும் அந்த வருங்கால தம்பதி ஆடி அசைந்து மெதுவாக நகருவதும் கண்டு நெட்டிசன்கள் கொதித்து போனது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் விஜய் தொலைக்காட்சியின் பிரபல பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக நடிகர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். அவரின் இந்த திடீர் அறிவிப்பு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் கோடிக்கணக்கான ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சினிமா பணிச்சுமையால் கனத்த இதயத்துடன் அம்முடிவை எடுத்திருப்பதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் விளக்கினார். இதுநாள் வரை அளித்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி என அவர் சொன்னார். பிக் பாஸ் தொடங்கியதிலிருந்து கடந்த 7 சீசன்களிலும் கமல்ஹாசனே வார கடைசியில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்துள்ளார். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பிடிக்காதவர்கள் கூட கமல்ஹாசனின் வருகைக்காக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காத்திருப்பர். நிலைமை இப்படி இருக்க இனி கமல்ஹாசன் இல்லாத பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி எந்த அளவுக்கு வரவேற்பை பெறும் என்று அவரின் ரசிகர்கள் மத்தியில் பெரும் கேள்வி எழுந்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடவிருக்கும் கமலா ஹாரிஸ் தனது துணை அதிபர் வேட்பாளராக மினசோட்டா மாநில ஆளுநர் டிம் வால்ஸை தேர்ந்தெடுத்துள்ளார். 60 வயது டிம் வால்ஸ் ராணுவ அதிகாரியாக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி தற்போது கவர்னராக உள்ளார். அமெரிக்க வரலாற்றில் முதல் பெண் மற்றும் முதல் ஆப்பிரிக்க ஆசிய துணை அதிபர் என்ற பெருமைக்குரிய கமலா
தனது துணை அதிபர் வேட்பாளராக எப்படியும் அமெரிக்க வெள்ளையரையே தேர்ந்தெடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. அப்போதுதான் குடியரசுக் கட்சியின் டொனால்ட் டிரம்பின் இனவாத தாக்குதல்களை சமாளிக்க முடியும் என அரசியல் ஆய்வாளர்களும் கூறியிருந்தனர். அதற்கேற்பவே வெள்ளையரை, அதுவும் பெரிதாக எந்த சர்ச்சையிலும் சிக்காத அனுபவசாலியான டிம் வால்ஸை துணை அதிபர் வேட்பாளராக அறிவித்து முதல் சோதனையை கமலா தாண்டியுள்ளார். கமலாவும் வால்ஸும் காலம் தாழ்த்தாமல் இன்றே தங்களின் 5 நாள் தீவிர பிரச்சாரங்களை பெனிசில்வேனியா உள்ளிட்ட முக்கிய மாநிலங்களில் தொடங்குகின்றனர். அதிபர் தேர்தலுக்கான ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ நியமனத்தை உறுதி செய்து கொண்டுள்ள கமலா ஹாரிஸ் இன்னும் 2 வாரங்களில் சிகாகோவில் நடைபெறவிருக்கும் தேசிய பேராளர் மாநாட்டுக்கு முன்பாகவே கட்சியை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார். பேராக் பாகண்டத்தோவில் பேரப்பிள்ளை வயதிலுள்ள 10 வயது சிறுமியை மானபங்கம் செய்த சந்தேகத்தில் 71 வயது முதியவர் கைதாகியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் முன்னாள் பராமரிப்பாளரின் கணவருமான நபர் நேற்று மாலை சுங்கை சுமனுக்கு அருகேயுள்ள கிராமத்திலுள்ள ஒரு வீட்டில் கைதானார். அச்சிறுமியின் 39 வயது தாய் போலீசில் புகார் செய்த பிறகு அக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பேராக் மாநில போலீஸ் தலைவர் டத்து அசிசி மாட்ஆரிஸ் தெரிவித்தார். 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறையும் பிரம்படியும் விதிக்கப்படலாம்.